சிவகாசி பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் அதன் அருகே ஸ்கேன் சென்டரில் இருந்த 8 பேர் மூச்சு பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். சிவகாசி விருதுநகர் புறவழிச்சாலையில் ஆனந்தராஜ் மற்றும் செண்பகராஜ் என்பவர்களுக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் கிடங்கு மற்றும் லாரிகளில் இருந்த வெடிகள் அனைத்தும் வெடித்து சிதறின. இதனால் அருகில் இருந்த இருசக்கர வாகன விற்பனையகத்தில் 20 இருசக்கர வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. வெடி விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டம் அருகில் இருந்த தனியார் ஸ்கேன் சென்டருக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த பொதுமக்களும் தீயணைப்பு படையினரும் ஸ்கேன் சென்டரின் ஜன்னல்களை உடைத்து அங்கிருந்தவர்களை மீட்டனர். மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட 11 பேரில் 5 பேர் ஸ்கேன் சென்டரிலேயே உயிரிழந்தனர். 3 பேர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தனர். ஒருவரை உயர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்கள் 8 பேரின் பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன. திருவேங்கடபுரத்தை சேர்ந்த பாஸ்கர், செங்கமல நாச்சியார்புரத்தை சேர்ந்த ஸ்வர்ணகுமாரி, தேவி, ரிசர்வ் லைனை சேர்ந்த காமாட்சி, தாயில்பட்டியை சேர்ந்த புஷ்பலட்சுமி, சிவகாசி மணிநகரை சேர்ந்த வளர்மதி, பத்மலதா, சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த ராஜா ஆகியோர் உயிரிழந்தனர். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய பதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த இடம் ஃபயர் ஆகி எல்லாமே இடித்து எடுத்துட்டாங்க சார். அப்போவே நாங்கள் தகவல் சொன்னோம், இது மையத்தில் இருக்குது, நிறையா பேஷண்ட்டுங்க வேறு வர்றாங்க, அதை எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவங்க எதையுமே கேட்கல சார். திரும்படி கயர் இப்போ தீபாவளி சீசனுங்கிறதுனால நிறைய சரக்குகள் வேறு உள்ளே வச்சுருந்தாங்க. லாரியில் கொண்டு வந்து சரக்கு இறக்க போகையில் லாரி பிடிச்சிருச்சு. லாரி பிடிச்சது தான் உள்ளே வந்து விழுந்து அப்படியே பிடிச்ச உடனே பிள்ளை நிறைய பேஷண்ட்டுங்க வேறு பாதிப்பாயிட்டாங்க சார். அரசு அதிகாரிகள் கவனம் எடுப்பதில்லை. தொடர்ந்து இப்போ டவுனுக்குள்ளே மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கறது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி அப்ராணி உயிர்கள் பறிபோகக்கூடிய சூழலை எங்களால் ரொம்ப கவலைக்கிடமாக பார்க்க முடியுது. எத்தனையோ இப்போ ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதிகாரிகள் அதை சரியான கவனம் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சென்னையில் தீவுத்திடலில் கொடுத்த மாதிரி பெர்மிஷனை கொடுத்து எங்கேயோ ஒரு மூலையில் நீ கடையை வச்சு சம்பாரிச்சுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இத்தனை உயிர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொத்தத்தில் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த வெடி வெடிச்சதில் புகை அடைச்சி உள்ளே செத்து போச்சு புறா பிள்ளைகளும். வேற ஒன்றும் இல்லை. அங்கே வைக்கலாமா? கேனு கம்பெனி கிட்ட பட்டாசு கம்பெனி வைக்கலாமா? பட்டாசு கிடங்கு வைக்க உரிமம் பெற்றிருந்த ஆனந்தராஜ் என்பவரும் கிடங்கு வைத்திருந்த செண்பகராமன் என்பவரும் தலைமறைவாகி விட்டனர். அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர்.